ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கோர்ஸ்க்கு ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? எல்லாம் ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எதுவுமே கஷ்டமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ வழக்கமா ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லா பேட்ச்க்கும் கொடுக்கறது தான். உங்களுக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தரேன். சில பேர் வந்து செமஸ்டர் எக்ஸாம் நாளைக்கு இருக்கு, நான் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2-3 பேர் பிங்க் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு வந்து கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்னா தட்ஸ் ஓகே, பர்ஃபெக்ட்லி ஃபைன். செமஸ்டர் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியம், மார்க் வந்து டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க படிச்சுதான் ஆகணும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்க வந்து கிளாஸ்க்கு வரணும் அப்படின்றதெல்லாம் நாங்க யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். சில பேர் வந்து நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னாங்க, இன்னைக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வர வேண்டாம், வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு காலைல எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்காந்து படிச்சுதான் ஆகணும். அது வந்து வி அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இட் இஸ் ஓகே. ஆனா செமஸ்டர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். அந்த யூடியூப் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நாங்க டிஸ்கார்ட் சேனல்ல போட்டுருவோம். அடுத்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கட்டாயமா வாட்ச் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து ஒரு கிளாஸ் விட்டு இன்னொரு கிளாஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூட்டி தெரியும். அந்த வீடியோ ரெக்கார்டிங் கட்டாயமா மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்தது, செமஸ்டர் எக்ஸாம் வந்து இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா? செமஸ்டர் எக்ஸாம் வந்து நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் தான் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா, நீங்க கிளாஸ்க்கு வந்துதான் ஆகணும். நீங்க ஒருவேளை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா, கிளாஸோட டைமிங்க வேணா 2 ஹவர்ஸ்ல இருந்து மேபி ஒரு 1.5 hour 1 hour அப்படின்னு சொல்லி கம்மி பண்றதுக்கு வேணா ட்ரை பண்ணுவோம். ஆனா கிளாஸ் வந்து கட்டாயமா இருக்கும். நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்கியூஸ். நாளை மறுநாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நாங்க இன்னைக்கு நைட்ல இருந்தே படிப்போம் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது அப்படிலாம் படிச்சது கிடையாது. நான் உங்க லெவலெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஃபார் 2 reasons. நம்பர் 1, நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருப்பீங்க, ரைட்? சோ இப்போ நீங்க புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க ரிவைஸ் தான் பண்ணணும். இல்ல நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா கட்டாயமா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் படிக்க போறது கிடையாது. எப்படியும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் படிக்க போறீங்க. சோ இன் எனி கேஸ் 2 நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு கிளாஸ் வந்து கட்டாயமா அட்டன் பண்ண முடியும். முடியாதுன்றதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்னொன்னு, இல்ல நான் அப்படிதான், நான் 2 நாள் உட்காந்து படிப்பேன், நான் கட்டாயமா படிப்பேன் அப்படின்ற ஒரு அப்படின்னு நீங்க நிஜமாவே படிப்பீங்க அப்படின்னா ஐ எம் ஓகே. அன்னைக்கு கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்னா ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க படிக்கிறீங்க அப்படின்றப்போ படிப்புன்றது முக்கியம். ஸோ யூ ஹேவ் ரைட்ஸ் டு டூ தட். ஓகேவா? அதை நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்கியூஸ் வந்து வேலிடா அப்படின்றத உங்களுக்கு நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கோங்க. அடுத்தது, இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு டீச்சரோ உங்களுக்கு ப்ரொஃபஸரோ கிடையாது, ரைட்? நான் வந்து உங்களை எல்லாரையும் ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் வந்து எப்படி இருக்கும்னா, என் ஆஃபீஸ்ல என்னோட கொலீக் ஒருத்தவங்களை நான் எப்படி நான் ட்ரீட் பண்றேனோ அப்படிதான் நான் உங்களை ட்ரீட் பண்ணுவேன். ஓகே, என் கொலீக் கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், என் கொலீக் கிட்ட நான் கோவமா பேச மாட்டேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களையும் நான் அப்படிதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் ட்ரீட் பண்ணுவேன். நீங்க வந்து என்ன என்ன மட்டும் கிடையாது, நான் என்னன்னு நான் சொல்றது என்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போற எல்லாரையும் சொல்றேன். ஸோ நீங்க வந்து என்ன உங்களோட ப்ரொஃபஸர் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் ப்ரொஃபஸர் கிட்ட வந்து ஏதாவது ஒன்று போய் சொல்லி ஏமாத்தும் இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணிட்டேன், பண்ணல அப்படின்னா பண்ணல. நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், வீட்டுல மறந்து வச்சுட்டேன், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. பண்ணனா பண்ண, பண்ணலன்னா பண்ணல. பண்ணலன்றதுக்கு பனிஷ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் எது உண்மையோ அதை அக்செப்ட் பண்ணிடணும். ஓகே, உங்க ப்ரொஃபஸர்கிட்ட ஏதாவது ஒரு ரீசன் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற மாதிரி இங்க தப்பிக்கணும்னு பாக்காதீங்க. எது இருக்கோ இருக்குன்றத இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்றத இல்லைன்னு சொல்லுங்க, ரைட்? அந்த ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். தட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? அடுத்தது, நீங்க கால் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கால் இருக்கும், இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இப்ப எப்படி உக்காந்துருக்கீங்களோ அப்படிதான் உக்காந்துருப்பீங்க இல்லையா? நடுவுல வீட்டுல பேரண்ட்ஸ் கூப்பிடலாம், இல்லைன்னா போன்ல வந்து உங்க ப்ரொஃபஸர் கூப்பிடலாம், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கட்டாயமா இருக்கும்.
இப்ப நானே வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வீட்ல இப்போ என் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, ஃபேமிலில யாரோ கூப்பிடுறாங்க, காலிங் பெல் அடிக்குது அப்படின்னா நான் எந்திரிச்சு போக தான் செய்யணும். நான் அப்படியே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு நான் எந்திரிச்சு போவேனா அப்படின்னா நான் அப்படி எந்திரிச்சு போக மாட்டேன். நான் சம் ரீசனுக்காக எந்திரிச்சு போறேன். நான் வந்து ஒரு 1 மினிட்ல வந்துருவேன், 2 மினிட்ஸ்ல வந்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு போவேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, ஏதோ சம்திங் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா சாட்ல நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு நான் பிளேஸ விட்டு 2 மினிட்ஸ் போறேன். ஐ வில் பி பேக் ஆஃப்டர் 2 மினிட்ஸ். அவ்வளவுதான். ஓகே. சோ 2 மினிட்ஸ்லனா 2 மினிட்ஸ்ல வருவேன்னு சொல்லுங்க. 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பிளேஸ்ல இல்லன்றது எனக்கு தெரியும். அந்த டைம்ல நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சோ நீங்க பிளேஸ்ல இல்லன்றது எனக்கு தெரியும். சோ அந்த டைம்ல அந்த கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சோ பிளேஸ விட்டு எந்திரிச்சு போறீங்க அப்படின்னா சாட்ல மெசேஜ் போட்டு தான் போனோம். ஐ எம் அவே ஃப்ரம் மை பிளேஸ். ஐ வில் பி அவே ஃப்ரம் மை பிளேஸ் ஃபார் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். இல்ல வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நான் இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு தான் வருவேன் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, நான் இதோட நான் டிராப் பண்ணிக்கிறேன், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி சாட்ல போட்டீங்கன்னா நீங்க இருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு நீங்க எல்லாரும் காமனா எதுக்காக வந்திருக்கீங்க? எந்த ரீசனுக்காக இங்க வந்திருக்கீங்க? பைத்தான் லேர்ன் பண்ண வந்திருக்கோம். ரைட், பைத்தான் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் புதுசா கத்துக்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ புதுசா நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயம் இல்ல நாங்க சொல்லி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றதுக்கு நாங்க கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்டாதான் நீங்க சொல்ற ஆன்சரை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சோ நாங்க கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அன்மியூட் பண்ணி கட்டாயமா நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்ல யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சீங்கன்னா எல்லாருமே அமைதியா தான் இருப்பீங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்க வந்திருக்கீங்கல்ல, இது உங்களுக்காக கத்துக்க வந்திருக்கீங்களா இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டுக்காக, உங்க எதிர் வீட்டுக்காக, உங்க பேரண்ட்ஸுக்காக, யாருக்காக கத்துக்க வந்திருக்கீங்க? எங்களுக்காக தான். உங்களுக்காக தான் கத்துக்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஆன்சர் பண்ணணும். ரைட்? ஸோ நீங்க வந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க, உங்களோட கெரியருக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு நான் என்னோட ஜாபுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்கீங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் சொல்லணும். ஆனா எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம தப்பான ஆன்சர் சொல்லிட்டா என்ன பண்றது? அந்த பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா தப்பான ஆன்சர் சொன்னா எதுவுமே தப்பு கிடையாது. ரைட்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பல்பை கண்டுபிடிச்சிட்டாரானா கிடையாது. நிறைய ஃபெயிலியர்ஸ் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரு. அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா இப்படி எல்லாம் பண்ணா பல்பு வராது அப்படின்றது சொல்லி கொடுத்துச்சு. ரைட்? அதே மாதிரி நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க ஆன்சர் சொல்றீங்க, அது தப்பு ரைட்டுன்றதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது. தப்பா இருந்தாலும் இது உங்களுக்கு மனசுல இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்க சொல்லிடணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்க போறோம். இந்த கிளாஸ்ல நமக்கு நஷ்டம் அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் தப்பான ஆன்சர் சொல்லிட்டேன் அதனால எனக்கு ஏதாவது நஷ்டமா அப்படின்னா நத்திங். தப்பான ஆன்சர் சொல்லிட்டோம்னா இது ஏன் தப்பு அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன். ஓகே? நீங்க தப்புன்றதுனால, நீங்க சொன்ன ஆன்சர் தப்புன்றதுனால உங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. இந்த ஆன்சர் ஏன் தப்பு அப்படின்ற ஒரு ரீசன் நான் உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பேன். அப்போ இதனாலதான் இது இப்படி வராதோ அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஓகே? இந்த பஸ்ல ஏறினா மதுரைக்கு போகாது அப்படின்னா இந்த பஸ் எந்த ரூட் வழியா போகும், ஏன் மதுரைக்கு போகாது அப்படின்றத நான் சேர்த்து சொன்னேன்னா அடுத்த தடவை ஓகே இந்த பஸ் ஏறணும்னா இந்த ரூட்லாம் போகும், இந்த ஊருக்குலாம் போனோம்னா இந்த பஸ்ல ஏறலான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பதில் சொல்றதுக்கு தயங்க கூடாது. தப்பான பதில் சொல்றதை விட பதிலே சொல்லாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. தப்பான பதில் சொல்றது வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க புதுசா கத்துக்குவீங்க. ரைட்? பதிலே பேசாம இருக்கிறது வந்து பெரிய பெரிய தப்பு. நான் கிளாஸ்க்கு வருவேன்,
நான் அமைதியா இருப்பேன், எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவேன், அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸை விட்டு தூக்குவோம், தயங்க மாட்டோம். ஓகே, I'll try to explain in English Kitu. So majority of the class will be in Tamil, but I'll try to translate in English as much as I can. Okay. So if I ask you question, I expect you to unmute and answer the question. நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்க 5 பேருக்கு அட் அ டைம்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், 5 பேரும் அட் அ டைம் பேசக்கூடாது. ஸோ ஜஸ்ட் லெட் ஒன் பர்சன் ஆன்சர். இல்ல 5 பேரும் அட் அ டைம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ரேஸ் யுவர் ஹேண்ட். ஹேண்ட் எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கீழே கால் கட் பட்டனுக்கு முன்னாடி there is a symbol to raise hand. ஸோ ஜஸ்ட் ரைஸ் த ஹேண்ட். அதில் யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ ஐ give that person a chance to answer. So similarly I will let other persons are also to answer the question. So everyone who raises the hand will get an opportunity to answer. Okay, at a time 5 பேரும் பேசக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கா நான் சான்ஸ் கொடுப்பேன். அதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை யாருமே வந்து சொல்லலை, நீங்கள் மட்டும்தான் பேச போறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் வேண்டாம், டைரக்ட்லி அன்மியூட் அண்ட் டாக். பட் நீங்கள் பேசும்போது கூட யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வெயிட் ஃபார் யுவர் சான்ஸ். ரைட்? ஓகே. ஸோ கொஸ்டின் கேட்கும் போது டோன்ட் திங்க் தட் சம்ஒன் எல்ஸ் வில் ஆஸ்க் தட் கொஸ்டின். இஃப் யூ ஹாவ் கொஸ்டின் யூ நீட் டு ஆஸ்க். சம்ஒன் எல்ஸ் cannot ask question on your behalf. லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. ஓகே, நானே ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பிரெட் அல்வாவும் கேசரியும் வச்சுருக்காங்க, அட்டகாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்டுட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், நான் என்ன பண்ணணும்? திருப்பி கேட்கணும் சார். நான் கேட்கணுமா, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் எனக்காக கேட்பாங்களா? நீங்கள் தான் கேட்கணும். நான் தான் கேட்கணும். அதில் சர்வ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களா, எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா? இல்லை இல்லை சார், இல்லை, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இல்லையா? ஆனால் எனக்கு அந்த கேசரி பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பிரெட் அல்வா பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ நான் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், நான் கேட்குறேன். கேட்டால் எனக்கு கிடைக்கும், எனக்கு நல்லா தெரியும். கேட்காம இருந்தா எனக்கு தான் நஷ்டம் இல்லையா? அந்த இடத்துல எனக்கு பிரெட் அல்வா பிடிச்சிருக்கு, நான் கேட்க மாட்டேன், கூச்சப்படுறேன் அப்படின்னு இருந்தா எனக்கு தான் நஷ்டம். ரைட்? கேட்டு நான் ஒரு வேளை கேட்டுட்டேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராஃபிட், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா யூ நீட் டு ஆஸ்க். இவங்க கேட்பாங்க, அவங்க கேட்பாங்க, நோ, நீங்க தான் கேட்கணும். ஓகே, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க, இந்த ஜாப் உங்களுக்கு வேணுமா, உங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கு வேணுமான்னா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க தான் கேட்கணும். கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டினா இருந்தா பிரச்சனையே கிடையாது, கொஸ்டின் கேட்காம இருக்கிறது தான் பிரச்சனை. கொஸ்டினை கேட்டுறணும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 4 கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்லி 4 கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி கிளாஸ் வில் பி ஃபார் 2 hours. ஷெடியூல் என்ன அப்படின்றது நாங்கள் டிஸ்கார்டு சேட்லேயே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இன்னும் ஷெடியூல் ஃபைனலைஸ் ஆகலை. என்னோட ஷெடியூல் வந்து எல்லா கிளாஸ்க்கும் ஒரே டீச்சர் தான் வருவாங்க, ஒரே டியூட்டர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் மண்டே அண்ட் வெட்னஸ்டே 2 நாள் கிளாஸ் எடுப்பேன். நடுவில் இருக்கிறவங்க ஷெடியூல் என்னன்றது எனக்கு தெரியாது, அவங்க ஷெடியூலில் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பொறுத்து ஷெடியூல் வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஸோ என்னோட கிளாஸ் வந்து நான் மண்டே அண்ட் வெட்னஸ்டே எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் குரூப்பில் போடுவோம். ஓகேவா? எல்லா கிளாஸ்க்கும் இதே கூகுள் மீட் லிங்க்ல தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏதோ ஒரு கிளாஸ்க்கு வந்து இப்போ என்னாலையும் எல்லா கிளாஸ்க்கும் வர முடியுமா அப்படின்னா சில டைம் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருக்கு அப்படின்னா லீவ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? நான் லீவ் எடுக்க போறேன், நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியாவது நான் சேட்ல போட்டிருக்கணும்.
இல்லைன்னா நீங்க எல்லாரும் 8 மணிக்கு ஜாயின் பண்ணிடுவீங்க. உங்களோட டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நான் கிளாஸுக்கு லீவ் எடுக்க போறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னாதான் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை போய் பார்ப்பீங்க. இல்லைன்னா கிளாஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒர்க் இருக்கும் கட்டாயமா. ஃப்ரெண்டோட பர்த்டே, ரைட், ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம், ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம், ஏதாவது விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால உங்களால கிளாஸுக்கு வர முடியல, இஃப் யூ வாண்ட் டு டேக் லீவ், ஜஸ்ட் drop a message in the Discord group in advance. நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னா இன்னைக்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா ஐ வில் நாட் கம் டு த கிளாஸ் டுமாரோ ஃபார் so and so ரீசன். இல்லை திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்க்கு என்னால் வர முடியாது, உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். என்ன உடம்பு சரியில்லை அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது, அவ்வளோதான். ஓகே, லீவ் எடுக்கிறதுனா முன்னாடியே சொல்லியிருக்கணும். எல்லா கிளாஸ்லேயும் நாங்கள் ஹோம்ஒர்க் கொடுப்போம். We will give homework in every class and we expect you to finish the homework before coming to the next class. அந்த ஹோம்ஒர்க்கே வந்து நாங்கள் எப்படி கொடுப்போம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக. இப்போ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிளாஸில் வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து 2 சிங்கிள் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் வந்து 2 5 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க அப்படின்ற மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஹோம்ஒர்க் அப்படிலாம் இருக்காது. கிளாஸ்ல என்ன டீச் பண்றோமோ அதுக்கு ரெலவெண்டா தான் ஹோம்ஒர்க் இருக்கும். அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து நீங்க கட்டாயமா பண்ணணும். ஏன் ஹோம்ஒர்க் உங்களை பண்ண சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம்? வாட் இஸ் தி ரீசன்? எதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்? என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஓகே, அடுத்து நீங்க சொல்லி கொடுத்தது நாங்க லேர்னிங் பண்ணிக்கிட்டோமான்றதுக்காக. ரைட். ஸோ நாங்கள் ஒன்று சொல்லி கொடுக்குறோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்றதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னொன்று ப்ராக்டிஸ். Sir, I don't understand Tamil Nadu language. ஓகேம்மா, this class will be mostly in Tamil. I'll try my best to talk in English in between. Okay? Okay, sir. Thank you. Thank you, ma. So the reason we give homework is to understand your understanding level. I would like to know, or we would like to know what you understood, what you did not understand, right? What Okay, level sir. you are at. So that is the reason we are giving homework. So we expect you to do the homework before coming to the next class. And Okay, sir. So you can mute, ma. If you have a question, you can unmute and ask. Okay? Thank you. So this is the intention for giving homework. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? So when you are doing the homework is for you, not for ChatGPT, not for Google Gemini. Okay? If you are writing your program, the program should be yours. அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணக்கூடாது. எங்கேயோ இருந்து ஃப்ரெண்டு சால்வ் பண்ணி கொடுத்தான் அதெல்லாம் பண்ணவே கூடாது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை செக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எழுதுகிற ஹோம்ஒர்க் உங்களோட தான் இருக்கணும். இல்லை எனக்கு ஹோம்ஒர்க் வந்து புரியலை அப்படின்னா என்ன புரியலை அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஆன்சர் கேட்கக்கூடாது. மோஸ்ட்லி நாங்கள் கிளாஸில் என்ன டீச் பண்ணுறோமோ அதை தான் ஹோம்ஒர்க்காக கொடுப்போம். அதுக்கு ரிலேட்டடாக தான் கொடுப்போம். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே அந்த ஹோம்ஒர்க்கை வந்து சால்வ் பண்ணிடலாம். இல்லை நான் கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் கட்டாயமாக இருக்கும். ஹோம்ஒர்க் கொஷினோ ஒன்று யூடியூப்பில் இருக்கும், இல்லைனா குரூப் சேட்டில் வந்து போட்டிருப்போம். ஸோ ஹோம்ஒர்க் கொஷினும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கிளாஸ் ரெக்கார்டிங்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்றதுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் வந்து சொல்கிறீங்கன்னா நான் வீடியோவை பார்க்கல அப்படின்றது எக்ஸ்கியூஸ் கிடையாது. வீடியோவை பார்க்காததுக்கு ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். ஓகே? ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் ஃபார் யூ. யூ ஷுட் டெஃபினெட்லி டூ யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் யூ ஷுட் டூ யுவர் ஹோம்ஒர்க் ஒன்லி பை யுவர் செல்ஃப். என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தான், ChatGPTயில் கேட்டேன். நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ChatGPTயில் கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா
இன்டர்வியூல உட்காந்துட்டு சாட் ஜிபிடியில் கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. அந்த இன்டர்வியூல கொடுக்குற கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அங்க போய் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஹோம்ஒர்க்கை நீங்க தான் பண்ணணும். பி ஹானஸ்ட் இன் வாட் எவர் யூ டூ. நான் வந்து பொய் சொல்லி நான் ஏமாத்திட்டேன், சார் வந்து ஹோம்ஒர்க்கை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. பர்சனலி எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஓகே, நீங்க ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணீங்கன்னா யூ கெயின் அ லாட். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் த ஹோம்ஒர்க் யூ லூஸ் இட், யூ லூஸ் சம்திங், ரைட்? யூ ஆர் நாட் லேர்னிங் சம்திங் நியூ. ஸோ இட்ஸ் லாஸ் ஃபார் யூ அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு கெயின், ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு லூஸ். இந்த கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா I get self-satisfaction. I get satisfaction that I share my knowledge with others and students are getting benefited. So that's the happiness that I get, and I take this class for that self-satisfaction and happiness. Okay. Right. Homework பண்ணும்போது if you have made a mistake, that is perfectly fine. Okay? It is okay to make the mistakes. If you are making a mistake, அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் தப்பு பண்ணியிருக்கோம். சில டைம் வந்து இந்த ப்ரோக்ராமை நான் 10 தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு மேலேயே என்னால் இது ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கிளாஸில் வந்து கேட்கலாம். மிஸ்டேக் பண்ணுறது எல்லாருக்குமே சகஜம். ஸோ நான் வந்து ஐடியில் ஜாயின் பண்ணி இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் ப்ரோக்ராம் எழுதுனா மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவேனா அப்படின்னா நோ சான்ஸ். மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மிஸ்டேக்கை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முயற்சி நான் எடுப்பேன். அந்த முயற்சி நீங்கள் எடுக்கணும், ரைட்? அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று கூகுளில் கேட்டு கற்றுக்கலாம், ஆன்சர் கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டு ஆனால் கிளாஸில் வந்து எங்ககிட்ட கேளுங்க. ஸோ தப்பு பண்ணுறது வந்து ஓகே, ப்ரோக்ராம் எழுதுறதுல மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும். இது ஏன் இந்த மிஸ்டேக் வந்தது? த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இஸ் நாட் மேக்கிங் த மிஸ்டேக். பெரிய மிஸ்டேக் வந்து என்னன்னா, ஒரே மிஸ்டேக்கை 2 தடவை பண்ணுறது தான் பெரிய மிஸ்டேக். ஒரு மிஸ்டேக்கை ஒரு தடவை தான் பண்ணணும். 2ஆவது தடவை பண்ணிங்கன்னா அது உங்கள் தப்பு தான். ஓகே, ஒரு தப்பை ஒரு தடவை தான் பண்ணணும். 2ஆவது தடவை பண்ணும்போது அதை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், ரைட்? ஓகே. ஸோ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் வர முடியல, செமஸ்டர் எக்ஸாம் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, உடம்பு முடியல, ஏதோ ஒரு ரீசன்னால வர முடியல அப்படின்னா அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ கம் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ ஷுட் வாட்ச் த ரெக்கார்டிங். ஃபார் சம் ரீசன் இஃப் யூ ஆர் ஆப்சன்ட் ஃபார் அ கிளாஸ் யூ ஷுட் வாட்ச் த ரெக்கார்டிங் பிஃபோர் கமிங் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. Then attendance is mandatory. We will monitor the attendance. So initial few classes we are not planning to monitor the attendance, but I think most likely from January onwards we will start monitoring the attendance. Okay, if you are not regular to some classes, say if you are not regular for 3 or 4 classes continuously without any prior information, we will remove you from the class. Okay, so உங்களால் கண்டினியூஸாக கிளாஸ்க்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்றது ஃபைன். பட் வேற ஏதோ ரீசனால வர முடியலன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கே நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, கண்டினியூஸாக ஒரு 3 நாள் லீவ் எடுக்கிறீங்கன்னா என்ன ரீசனாக இருந்தாலும் உங்கள் மேனேஜருக்கு அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒரு லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் சம் ரீசன் if you want to discontinue the class, say for example இந்த கிளாஸ் எனக்கு பிடிக்கல, இல்லை ப்ரோக்ராமிங்க்கும் எனக்கும் ஒத்து வரல, இல்லைனா எனக்கு காலேஜ் விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 9 o'clock 9:30 ஆகிடுது, அதனால டைமிங் எனக்கு செட் ஆகலை, இல்லை நான் வேற ஏதோ வெளியில் கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், கராத்தே கிளாஸ் பண்ணுறேன், மியூசிக் கிளாஸ் பண்ணுறேன், சம்திங் பண்ணுறேன், டைம் ஓவர்லேப் ஆகுது, அதனால எனக்கு கிளாஸ்க்கு இதுக்கப்புறம் வர முடியாது அப்படின்னா யூ ஷுட் லெட் அஸ் நோ. நீங்கள் நடுவில் ட்ராப் அவுட் ஆகுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் அவுட், பட் ஜஸ்ட் கிவ் அஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஒரு கல்யாண வீட்டுக்கே போகணுன்னாலும் நம்ம சாப்பிட்டு கிளம்பும் போது அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க. தட்ஸ் அ courtesy, that is good. ஓகே,
ஒருவேளை நீங்க நடுவுல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த பேட்சுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து போன பேட்ச்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க, அதனால இந்த பேட்ச்க்கு வருவாங்க அப்படின்றது தெரியும். இல்ல நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல அப்படின்னா அடுத்த பேட்சுக்கு உங்களை கன்சிடர் பண்றது டவுட் தான். ஏன்னா நீங்க நடுவுல வந்தீங்க, நடுவுலயே போயிட்டீங்க, ஏன் போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அடுத்த பேட்ச்லயும் இதை பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? ரைட்? அந்த ரீசன்னால நீங்க டிராப் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு டிராப் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட், என்னை வந்து சார் அப்படின்னு கூப்பிடுறதுனா, சார்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது, அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஓகே. ரைட்? ஏன்னா உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்க தான் வந்திருக்கேன். நீங்க கேட்குற சில விஷயம் எனக்கே தெரியாத விஷயமா இருக்கும், உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ப்ரொஃபஸர் கிடையாது, நான் உங்களுக்கு சீனியர் கிடையாது. ஸோ நீங்க நான் அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா ஐ வில் பி பர்ஃபெக்ட்லி ஓகே. இல்லை நான் சார்னு தான் கூப்பிடுவேன்னா இட்ஸ் அப் டு யூ. பட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அண்ணான்னு கூப்பிடுறது தான். ஓகே, இவ்வளோ நேரம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல எது கஷ்டமான இன்ஸ்ட்ரக்ஷன்? அன்மியூட் பண்ணி பேசலாம். இவ்வளோ நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் நோ சார், எதுவும் இல்லை சார், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஈஸியாக தான் சார். ஓகே, அதர்ஸ்? இல்லை எதுவும் இல்லை சார். ஓகே, அதர்ஸ்? எதுவும் இல்லை சார். எல்லா ரூல்ஸ் ஓகே தான் சார். ஓகே, ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சிம்பிளா இருந்ததா? சிம்பிளா தான் சார். ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் யூஸ்வலி 8 மணி கிளாஸ் அப்படின்னா 7:59 நான் ஜாயின் பண்ணிடுவேன், ஆர் கரெக்டாக 8 o'clock நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஒருவேளை 8 o'clock ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நான் குரூப்ல இன்ஃபர்மேஷன் வந்து போட்டுறேன். சில டைம் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு 1 hour ட்ராவல். ஈவினிங் 7 o'clock கிளம்புனா ஈவன் 1.5 hours கூட ஆகிடும். 28 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஆஃபீஸ். ஸோ வரதுக்கு ஒரு வேலை லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் குரூப்ல இன்ஃபர்மேஷன் முன்னாடியே போட்டுருவேன். 10 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நான் முன்னாடியே குரூப்ல போட்டுருவேன். ஸோ நீங்க முன்னாடியே பார்த்துருங்க, ஓகேவா? அதே மாதிரி நான் எப்படி கரெக்டாக பங்க்சுவலாக டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நீங்களும் பங்க்சுவலாக டைமுக்கு வரணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்னைக்கு 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8:15 வரைக்கும் ஒரு 4-5 பேர் தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அட் த மேக்ஸிமம் ஒரு 5-6 மெம்பர்ஸ் இருந்திருப்பீங்க. அந்த டைம் வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால தட் இஸ் ஓகே. ஆனா ஃபர்தர் கிளாஸ்ல நான் 8 மணிக்கு ஜாயின் பண்றேன், நீங்க வந்து ஒரு 4 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 பேருக்காக எனக்கு வந்து இப்போ 2 வகையான கொஸ்டின்ஸ் என் மைண்ட்ல வர ஆரம்பிக்குது. இந்த 4 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்றதுனால நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லைனா இன்னும் நிறைய பேர் வரட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுமா? ரைட்? இந்த 2 கொஸ்டின் என் மைண்ட்ல வரும். அப்போ மற்றவங்களாம் இந்த 4 பேர் வந்துட்டாங்க, இவங்களுக்காக நம்ம கிளாஸ் எடுப்போம்னு ஆரம்பிச்சோன்னா மற்றவங்களுக்கு நடுவில் வந்தாங்கன்னா எதுவுமே புரியாது. அப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரிப்பீட் பண்ணணும். இல்லை கொஞ்சம் பேர் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த 8 மணிக்கு ஜாயின் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட்? அப்போ நீங்க எல்லாருமே வந்து கரெக்டா 8 மணிக்கு ஜாயின் பண்ணணும்னா 8 மணிக்கு கிளாஸ் 8 மணிக்கு ஜாயின் பண்ணிடணும். ஓகே? ஃபார் சம் ரீசன் இல்லை என்னால் 8 மணிக்கு வர முடியல, ஏதோ சம் பிரச்சனை இருக்கு, டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அன்னைக்கு லேட்டா வரலாம், தட் இஸ் ஓகே. பட் 8 மணிக்கு கிளாஸ்னா 8 மணிக்கு கரெக்டா இருக்கணும். வேற ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு, என்னால கொஞ்சம் நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னா அது வந்து ஓகே. சரியா? ஸோ டைமுக்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிடுங்க. கிளாஸ் வந்து நாங்கள் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், டைமுக்கு முடிச்சிருவோம். நிறைய பேருக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அடுத்த நாள், இல்லை அதுக்கு அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா முன்னாடியே கூட முடிச்சிருவோம். ஓகே? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ சார்.
எல்லாருமே யாருக்குமே கொஸ்டின் இல்லைன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணி நோ சொல்லலாம். இல்ல சார், அந்த கொஸ்டின் இல்ல சார். 2 பேர். நோ சார். No, sir. நோ சார். No, sir. No doubt. No, sir. ஓகே. No, sir. வசந்த்குமார்னு நேம் இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு. வேற யாரோட அக்கவுண்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா? Yes, sir. ஓகே. ஸோ உங்களோட இமெயில் ஐடியில இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நான் இப்ப நேம் சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னா இதுல இருக்கிற நேமை வச்சுதான் நான் கூப்பிடுவேன். ஸோ நீங்க ஜாயின் பண்றது உங்களோட இமெயில் ஐடியில இருந்து மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். Okay, sir. ஓகேவா? ரைட். இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி செல்ஷியா, உங்களை பத்தி இவங்க சித்ரா மேம் சொல்லியிருந்தாங்க. ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. ஹாய் செல்ஷியா. ஸோ வெல்கம். உங்க பேக்ரவுண்ட் என்ன? அண்ணா, நான் சேவ்மாமோட ஹார்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் இங்க மதுரையில. அண்ட் பிஎஸ்என் காலேஜ்ல வந்து 2024ல கிராஜுவேட் ஆனேன். BEEE கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, குட் குட். ஆமா. தேங்க்யூ செல்ஷியா. தேங்க்யூ. என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட நேட்டிவ் மதுரை, ஆனா பிராட்டப் எல்லாமே சென்னை தான். சென்னையில தாம்பரம். ஓகே. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே தாம்பரம் சரௌண்டிங் தான். ஓகே, இது ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து தாம்பரம் சரௌண்டிங்ல தான் பண்ணேன். ஐம் 2009 BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE ECE 2009 பேட்ச். படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப்ல நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணேன். லைக் .NET டெவலப்பரா ஜாயின் பண்ணேன். ஸோ 2009ல ஜாயின் பண்ணது, இன்னைக்கு 2025. ஸோ ஐ ஹாவ் மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். ஒரு டெக்னிக்கல் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட ரோல் வந்து ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் ரோல். ஓகேவா? ஸோ என்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். கிளாஸ் எடுக்கும் போது இன்டர்வியூ டிப்ஸும் நான் அப்பப்போ சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறேன். அதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி, மேபி ஒரு 8 yearsக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், நிறைய இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து இன்டர்வியூ டிப்ஸ் வந்து ஆஸ் அ கேண்டிடேட்டா டிப்ஸ் கொடுக்க முடியும், ஆஸ் அ மேனேஜரா என்னால டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க வெளியில ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் கத்துக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ரைட். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? எத்தனை பேருக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது, ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, அது கூட எனக்கு தெரியாது, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கத்துக்க போறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. கை தூக்குங்க அப்படின்றது வந்து கீழே கட் பட்டனுக்கு முன்னாடி அங்க ஹேண்ட் ரைஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதுதான். ஸோ எத்தனை பேருக்கு வேரியபிள், கான்ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே, எனக்கு ப்ரோக்ராமிங் பத்தி எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் பேசிக்ல இருந்து கத்துக்கிறேன்? ஒருத்தர் தானா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு கத்துக்கோ சொல்லுங்க. தட்ஸ் நத்திங் ராங். 2 பேரு. ஓகே, ரைட். 3. ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ எதுக்காக கேட்டேன்னா, when I start teaching, right, I need to know how many people are very beginners. ஓகே, ஸோ ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் லெவல். நான் ரொம்ப பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் நான் கேட்டேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ப்ரோக்ராமிங், வாட் டு யூ திங்க் அபவுட் ப்ரோக்ராமிங்? ப்ரோக்ராமிங்னா என்ன? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ஆஃபீஸ்ல என்னதான் பண்றாங்க? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்னா என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ப்ரோக்ராமர்ஸ்னா இப்போ ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா
அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணி அதை சால்வ் பண்றது அப்படின்றது. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் ப்ராப்ளம்னா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ரியல் டைம் ப்ராப்ளம் இப்ப நிறைய கார்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குது சார். இப்ப 2 கார் போய் மோதுறதுனால ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குது. அதெல்லாம் இப்ப வந்து இந்த பலூன் ஏர் பலூன் வருங்க சார், அதெல்லாம் சென்சாரால தான் இது பண்றாங்க. அந்த கோடு அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் ப்ரோக்ராமிங். ஓகே, குட் அப்சர்வேஷன். அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்னா என்ன? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து என்னதான் பண்றாங்க? சார் ப்ரோக்ராமிங்னா கோடிங் எழுதுறது, டெஸ்ட் பண்ணுறது. ஸோ சாஃப்ட்வேரில் வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ப்ரோக்ராமிங்கிறது ஒரு பேசிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாதானே சார் நீங்கள் அது கிரியேட் பண்ண முடியும். இப்போ ரியல் டைம் எக்ஸாமில் வந்துட்டு சம் ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் தெரிஞ்சாதானே சார் அது பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் டெஸ்டிங் யூஸ் கண்டி பண்ணுறாங்க சார். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ப்ரோக்ராமிங்க்கு வந்து ரொம்ப பேசிக் வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து ஸ்பிளிட் பண்ணி சின்னதா சின்ன பார்ட்ஸா வந்து பண்ண முடியணும். இப்போ புதுசா வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு பைக் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக் வந்து டக்குன்னு வருதா அப்படின்னா பைக் வராது. பைக்குக்கு முதல்ல டிசைன் போடுவாங்க. அதுக்கு வீல் இப்படி இருக்கணும், ஹேண்டில் பார் இப்படி இருக்கணும், அதுல ஆக்சலரேட்டர் இங்க இருக்கணும், கிளட்ச் இங்க இருக்கணும், பிரேக் இங்க இருக்கணும். ஓகே, அந்த பிரேக்கோட டைமென்ஷன் இப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு லாஸ்டா வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் தான் வந்து பைக். அந்த பைக் வந்து எடுத்தோடனே டக்குன்னு சொல்லி அப்படி இதுதான் பைக் அப்படின்னு வராது இல்லையா? ஸோ there is some design process that goes on. We break down the so end result என்ன? I need a bike. To manufacture a bike, break it down into smaller part. I need a wheel, I need a tire, I need a brake, I need accelerator cable, tank, engine. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தேவை. அப்போ இது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா மேனுஃபேக்சர் பண்ணணும். அண்ட் தென் அசம்பிள் டுகெதர் அண்ட் தட் கெட்ஸ் மீ அ பைக் இல்லையா? ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு பெரிய பைக். அதுக்கு முன்னாடி இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு ஸ்மாலர் யூனிட்ஸா பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் அபவுட் சால்விங் அ ப்ராப்ளம். அண்ட் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா, ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் த ப்ராப்ளம் இன்டு மல்டிபிள் ஸ்மாலர் யூனிட்ஸ், பிரேக் டவுன் த ப்ராப்ளம் இன்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ், அண்ட் தென் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்கும். ஒன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காலையில எந்திரிச்சு you are waking up in the morning and you want to go to the college. உங்க காலேஜ் வந்து உங்க வீட்ல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட்? என்னெல்லாம் பண்ணுவீங்க? வீட்டில் இருந்து கிளம்பி பஸ் வரும் சார். பஸ்ஸில் போய் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் முன்னே இறக்கி விட்ருவாங்க. அவ்வளோதான் சார். ஓகே, நான் வீட்ல இருந்து கிளம்பி நேரா ரோட்டுக்கு போறேன். பஸ் வருது, அது ஒரு கம்பெனி பஸ். நான் நேரா ஏறுறேன், காலேஜுக்கு போயிருமா? கம்பெனி பஸ் போகாது சார், கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் சார் அந்த சைடு போகும். ஓகே, நான் நேரா ரோட்ல ஏறி நிக்கிறேன். ஆந்திரா போற பஸ் வருது, கவர்மெண்ட் பஸ் தான். ஏறிட்டேன், காலேஜுக்கு போகுமா? ஆந்திரா போகிற பஸ்லாம் வராது சார். நரிக்குடி போகிற பஸ் மட்டும்தான் சார் இந்த சைடு வரும். ஓகே, அப்போ நான் ஏறின பஸ் தப்பா, நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா? நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் தப்பு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு காலேஜுக்கு போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது நீங்க சொல்ற ஸ்டெப்ப அப்படியே நான் ஃபாலோ பண்ணனா நான் காலேஜுக்கு போயிடணும். உங்க காலேஜுக்கு தான் நான் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து
ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஸ்டாப்பில் போய் நின்னோன்னா அங்கே நரிக்குடி போகிற பஸ்ஸு எதுன்னு கேட்கணும். கேட்டுட்டு அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் காலேஜ் வந்து மேலேந்தலில் இருக்குது. மேலேந்தல் ஸ்டாப்பில் இறங்கணும்னு சொன்னால் அவங்க இறக்கி விடுவாங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே ஓகே. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ஜஸ்ட் பிரேக் டவுன் த இப்போ வீட்ல இருந்து காலேஜுக்கு போறோன்றது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கவர்மெண்ட் பஸ் வரும் ஏறி போயிடணும் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் கிளியர். எல்லா கவர்மெண்ட் பஸ்லயும் ஏறி போலாமானா போக முடியாது. ரூட் நம்பர் 1A, ரூட் நம்பர் 12B, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ரூட் நம்பர் வந்தாதான் அந்த பஸ்ல நம்ம ஏறி போக முடியும் இல்லையா? சோ ப்ரோக்ராமிங் இஸ் அபவுட் நாட் அபவுட் ரைட்டிங் கோட். ஒரு இஃப் கண்டிஷன் போட்டேன், ஒரு ஃபார் லூப் போட்டேன், am I a good software programmer அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் அபவுட் ரைட்டிங் ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் அண்ட் ஃபார் லூப். ஃபார் லூப்புக்கு டெஃபினிஷன் தெரியும், இஃப் கண்டிஷனுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு எனக்கு டெஃபினிஷன் தெரியும் அப்படின்னா இட் டசன்ட் மேக் மீ a good programmer. A good programmer is a person who can break down a problem statement into multiple smaller steps and then solving each of the steps in sequence. ஓகே, இப்ப காலேஜுக்கு போறோம் அப்படின்னா காலேஜுக்கு வந்து இந்த கரெக்டான பஸ்ல இந்த கரெக்டான ஸ்டாப்பிங்க்கு டிக்கெட் எடுத்து அந்த கரெக்டான ஸ்டாப்பிங்ல இறங்கினாதான் காலேஜுக்கு போக முடியும் இல்லையா? சோ அந்த ஒரு பெரிய ஸ்டெப்பை சீக்வன்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் காலேஜுக்கு போக முடியும். நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும், இல்ல இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டாப்பிங்க்கு நம்ம போயிருவோம் இல்லையா? சோ எல்லா சீக்வன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸை பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஸோ இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we'll take one example. I will share my screen. ஸோ இதுல வந்து என்ன கத்துக்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் வந்து என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு எழுதுறது தான். ஓகே, ஒரு இஃப் கண்டிஷன் ஒரு ஃபார் லூப் போட்டா நான் வந்து ப்ரோக்ராமர் ஆயிடுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் நாட் டைப்பிங் ஒர்க், அதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் இஸ் நாட் அ டைப்பிங் ஒர்க். ப்ரோக்ராமிங் இஸ் அபவுட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். சால்விங் ப்ராப்ளம்ஸ்னா என்ன, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, எத்தனை பேருக்கு சாம்பார் வைக்க தெரியும்? How many of you know how to prepare sambar? Only one person. ஓகே, மூணு பேருக்கு தான் சாம்பார் வைக்க தெரியுமா? ரைட். சாம்பார் வைக்க தெரியுமா அப்படின்றது நீங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேமிலியில வைப்பாங்க, நான் பார்த்திருக்கேன், என்னென்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும், அதுவும் இன்க்ளூடட். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சாம்பார் வைக்க தெரியும்? இல்ல வைப்பாங்க, நான் பார்த்திருக்கேன், எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, ஒரு 4 பேர். ரைட். சோ இன்னைக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன, ரைட், இன்னொரு பர்சன். ரைட், எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் அ சாம்பார். ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார். என்ன பண்ணணும்? இப்போ வந்து நான் வீட்ல சாம்பார் வைக்க போறேன், எனக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்க. வாட் ஷுட் ஐ டூ ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும் சார். ஓகே, நீங்க சொல்றத நான் அப்படியே டைப் பண்றேன். கட் த வெஜிடபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். கட் த வெஜிடபிள்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணணும் சார். ஸ்விட்ச் ஆன் த ஸ்டவ். அதுல வந்து பேன் எடுத்து வைக்கணும் சார், அதுக்கு ஏத்த இது. ஓகே, ரைட். இப்போ அடுத்தவங்களுக்கு நீங்க 3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஐ வில் கிவ் சான்ஸ் டு சம்ஒன் எல்ஸ். வேற யாராவது சொல்லுங்க.
ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து prepare delicious sambar. This is what I'm going to prepare. Okay, what should I do next? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். What should I do next? நான் அடுப்படியில போய் சாம்பார் வச்சிருக்கேனா? நான் ஒரு நாளும் வச்சது கிடையாது. ஆனா எப்படி வைப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? What is the next step? சார் ஐ திங்க் நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றுவாங்க. எதுல? பேன்லயா? பேன்ல. ஓகே, pour water in the pan. அடுத்து வாட்ஸ் நெக்ஸ்ட்? சார் ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் மஸ்டர்ட் போடுவாங்க சார். ஓகே, பேன்ல வாட்டரும் போட்டுட்டு எண்ணெயும் போட்டா என்ன ஆகும்? எண்ணெய் போட ஃபர்ஸ்ட் தண்ணி போடக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் எண்ணெயும் அப்புறம் மஸ்டர்டும் போடணும் சார். ஓகே, pour ஆயில் அண்ட் மஸ்டர்ட் தாளிக்கணும் இல்லையா? சார் தாளிச்சாச்சு. ரைட், அடுத்து ஆனியன்ஸ் போட்டு கொஞ்சம் வதக்கணும், ஃப்ரை பண்ணணும் சார். ஓகே, அது தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியா? தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி சார். ஓகே, ஆட் ஆனியன். வேற என்ன சார்? வெரி ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்கணும் சார். ஓகே, ஸ்டீம் த தால். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பருப்பு வேக வைக்கணும். பருப்பு கூட தக்காளியும் சேர்த்து வேக வைக்கணும் சார். ஓகே, ரைட், அடுத்து ஸோ நீங்க ஹேண்ட் ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா பேசுங்க, இல்லனா புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். அடுத்து ஓகே, ஆட் ஆனியன், போர் வாட்டர். வாட்ஸ் நெக்ஸ்ட்? சார் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணணும் சார், உப்பு போட்டு லைட்டா டர்மரிக் பவுடர் போட்டு. எங்க எந்த ஸ்டெப்ல சார்? அந்த ஆட் ஆனியன் கொடுத்துருக்கீங்களா அதுக்கப்புறம். ஓகே, என்ன என்ன போடணும் இங்க? சார் இங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் பண்ணணும் சார். ஓகே, லைட்டா உப்பு போட்டுட்டு அப்புறம் டர்மரிக் பவுடர் எதுவும் போட்டுட்டு சார். வித் salt and turmeric powder. Okay, what's next? மசாலா ஆட் பண்ணணும் சார். ஓகே, எந்த இடத்துல? garlic paste. எந்த இடத்துல? வெஜிடபிள்ஸ் வேக வச்சதுக்கு garlic அப்புறம் paste. ஓகே, மசாலாவை முடிச்சிருவோம், கார்லிக் பேஸ்ட்க்கு அடுத்து வருவோம். எங்க போடணும்? அந்த வெஜிடபிள்ஸ் பாயில் பண்றாங்கல்ல சார், பாயில் பண்ணதுக்கு அப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். ஓகே, ஆட் மசாலா. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஸோ ஆன்சர் சொன்னீங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க. போடுவாங்கன்னா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம வைக்கிற சாம்பார் போட மாட்டாங்க. ரைட். கார்லிக் வேணா கொஞ்சம் இது கார்லிக் வேணா கொஞ்சம் போடுவாங்க. ஜிஞ்சர் சாம்பாருக்கு போட்டு நான் பார்த்தது கிடையாது. வேற என்ன? மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சார் அதுல பருப்பு ஊத்துவாங்க சார். ஓகே, இதுல தண்ணி எங்கேயுமே ஊத்த வேண்டாமா? பேன்ல தண்ணி ஊத்தணும்னு போட்டிருக்காரு. இந்த ஸ்டெப் தேவையா தேவையில்லையா? மசாலுக்கு ஊத்துறப்பே தண்ணி ஆட் பண்ணுவோம் சார். ஓகே, ஆட் மசாலா பருப்பு வேக வச்ச தண்ணியை தான் ஊத்துவாங்க. சரி, ஆட் மசாலா பிளஸ் அந்த தால், வேக வச்ச தாலை போட்டுடலாமா? மேல ஸ்டெப் 2ல ஸ்டீம் பண்ண தாலை இங்க போட்டுடலாம். ரைட், அடுத்து
வேற என்ன பண்ணணும்? அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சாம்பார் ரெடி ஓகே. சார். ஸோ இது வரைக்கும் ஆன்சர் பண்ணவங்க பண்ண வேண்டாம், ஆன்சர் பண்ணாதவங்க பேசுங்க. தப்பா இருந்தா பிரச்சனையே கிடையாது, தப்பா இருந்தா சரி பண்ணிக்கலாம். பேசாம இருக்கிறது தான் தப்பு. தப்பான ஆன்சர் கொடுக்கறது தப்பா அப்படின்னா நோ. ஆன்சரே சொல்லாம இருக்கிறதா அதோட பெரிய தப்பு. அதுல கத்துக்கவே முடியாது. தப்பான ஆன்சர் சொன்னோம்னா இது ஏன் தப்பு அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம் இல்லையா? ஆன்சரே சொல்லாம இருந்தா ஒண்ணுமே கத்துக்க முடியாது. நீங்க எனக்கு கரெக்டா நினைக்கிறீங்களா, தப்பா நினைக்கிறீங்களா, இல்ல எதுவுமே நினைக்கலையா? சார் அவ்வளவுதான் சார், அப்படியே கொதிக்க வச்சு இறக்கணும்னா சாம்பார் வந்துருக்கு. ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டவ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா சுவையான சாம்பார் ரெடி. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3ல இருந்து 11 வரைக்கும் திரும்ப எல்லாரும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. சார் சால்ட்டே போடல சார். இதோ இங்க இருக்கு, சால்ட் இருக்கு. சார் கொத்தமல்லி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, போடணும். வாசனைக்கு கட்டாயமா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி எப்ப போடுவாங்க? லாஸ்ட்ல சார். லாஸ்ட்ல. ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போடுவாங்க இல்லையா? சோ நானு சாம்பார்லாம் வச்சது கிடையாது, ஆனா இந்த ஸ்டெப் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா பாத்திருக்கேன், நான் பண்ணும்போது பல தடவை பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அடுத்து இந்த ஸ்டெப் நம்பர் 3ல இருந்து 10 வரைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சுவையான சாம்பார் கிடைச்சிருமா? சோ படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு என்ன மாத்தணும்னு சொல்லுங்க. சார் அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல ஸ்டீம்ல இந்த தால் பிளஸ் டொமேட்டோன்னு இருக்குல்ல சார். அப்போ வந்து அந்த தாலோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் லைட்டா நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சானா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டியா. ஓகே, பிளஸ் பெப்பர், அதுக்கப்புறம் சீரகமா? ஜீரா, அதுக்கப்புறம் நல்லெண்ணெயா? ஆமா, நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு சொட்டு நெய் விட்டா கொஞ்சம் டேஸ்டியா வரும். ஓகே, நல்லெண்ணெய்னே போட்டுக்கிறேன். ஜிஞ்சலி ஆயில், டொமேட்டோ அந்நேரம் போடக்கூடாது. டொமேட்டோ போடக்கூடாதா? அந்நேரம் போடக்கூடாது சார். போட்டுக்கலாம் சார். எங்க வீட்ல போடுவாங்க. சோ சில வீட்ல போடுவாங்க, சில வீட்ல போட மாட்டாங்க. சரி, நல்லெண்ணெய் ஆர் நெய் சொன்னீங்கல்ல, ரெண்டுல ஏதோ ஒண்ணு, எது போட்டாலும் நல்லா வாசனையா இருக்கும். ரைட். ஆமா. சோ இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நான் இந்த ஸ்டெப் நான் கொடுக்குறேன். புதுசா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சாம்பார் பத்தி என்னன்னே தெரியாது. இதை நான் கொடுத்தேன்னா அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு நல்ல சாம்பார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சார் அந்த டொமேட்டோவும் வெஜிடபிள்ஸும் வந்து தனியா வந்து பண்ணி பருப்பை மட்டும் அந்த காம்பினேஷன்ல வேக வச்சுட்டு போட்டா இன்னும் நல்லா டேஸ்டியா வரும். ஓகே, ஃபைன். வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் தாளிக்கும் போது லாஸ்டா தான் தாளிக்கணும், ஃபர்ஸ்டே தாளிக்க கூடாது. லாஸ்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு கொஞ்சம் அதோட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் லைட்டா போடணும். ஓகே, சோ இந்த ஸ்டெப்பை வந்து கீழே போட்டுறணும் இல்லையா? ஆமா, லாஸ்டா தாளிச்சுன்னா கொஞ்சம் நல்லா வாசனையா டேஸ்டா வரும். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். ரைட், எங்க வீட்லயும் அப்படிதான் செய்வாங்க. ரைட், அடுத்து வேற என்ன பண்ணலாம்? சார் வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் சொல்லவே இல்லை சார். வெரி குட், திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். வெஜிடபிள்ஸ்னு சொல்லியாச்சு, என்ன போடணும்? பாவக்காய், கோவக்காய், முள்ளங்கி, பீட்ரூட், கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாமா, இல்லனா ஏதாவது ஸ்பெசிபிக்கா போடணுமா? கையில கிடைக்கிற எல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், இல்லனா வெள்ளை பூசணிக்காய் மட்டும் தனியா போடலாம். சோ we need to be specific. வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன வெஜிடபிள் போடணும்? அது உள்ள பாவக்காயை வெட்டி போட்டாங்கன்னா என்ன பண்றது? பாவக்காவும் வெஜிடபிள் தான் இல்லையா? பாவக்காவை சாம்பார்ல போட முடியுமா? சாம்பாருக்கு பாவக்காய் கூட்டு வச்ச, பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சா நல்ல ஒரு காம்பினேஷன். ஆனா
பாவக்காய் எப்படி நம்ம போடுறது? சாம்பார்லாம் பாவக்காய் போட மாட்டோம் இல்லையா? ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னா we need to be clear what vegetable it is. ட்ரம்ஸ்டிக்கா இருக்கலாம், பிரிஞ்சாலா இருக்கலாம், வேற என்ன போடலாம், ரேடிஷ், கேரட். ஸோ இந்த மாதிரி இதுல ஏதோ ஒண்ணு போடலாம். இல்ல இதை தவிர ஒயிட் பூசணிக்காய் இருந்ததுன்னா சரி ஓகே, ஒயிட் பம்கின் அதையும் போட்டுக்கோங்க. ஸோ கட் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்ன வெஜிடபிள் போட போறோம் அப்படின்றத we should be very specific. இதுல ஏதாவது 2 வெஜிடபிள் போட்டா கூட போதும், சாம்பார் will be good. 4மே போட்டா பெட்டர், பட் 2 போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் காமன் ஸ்டேட்மெண்ட், காமன் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் எவ்ரிடே ப்ராப்ளம். ஒரு சமையல் செய்ய போறோம், இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் சம்திங், ப்ரிப்பேர் சம் கரி ஆர் ப்ரிப்பேர் சம் டிஷ், these are the sequence of steps that you need to follow before. வீட்ல சாம்பார் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு முதல்ல எடுத்த உடனே எண்ணெயை ஊத்தி தாளிச்சிங்கன்னா கட்டாயமா வீட்டுல பெரியவங்க கிட்ட இருந்து அடி விழும். முதல்ல தாலை தான் வேக வைக்கணும், தாளிக்கிறது வந்து கடைசி ஸ்டெப். சீக்வன்ஸை மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் இல்லையா? முதல்ல வந்து நான் கடாயில கடுகை நான் தாளிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கடாய உங்க சமையல் டேபிள் மேல கடைசி வரைக்கும் சும்மா தான் வச்சிருக்கணும். இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கடைசியா பண்ண வேண்டிய வேலையை கடைசியா தான் பண்ணணும். சோ இந்த சீக்வன்ஸ்ல ஏதோ ஒன்ன மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த அவுட்புட்டும் மாறிடும். ரைட்? இதுல வெஜிடபிள்ஸ் நீங்க சொன்னீங்களா, அதே மாதிரி ஆட் மசாலா. என்ன மசாலா? பிரியாணி மசாலாவா, சிக்கன் 65 மசாலாவா, சாம்பார் மசாலா? சோ அதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும். இப்ப விவரம் தெரியாதவங்க கிட்ட இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலானா எதை போடுவாங்க? கரம் மசாலா போடுவாங்களா, சிக்கன் பிரியாணி மசாலா போடுவாங்களா, மட்டன் பிரியாணி மசாலா போடுவாங்களா, சிக்கன் 65 மசாலாவா? என்ன மசாலா? எல்லாமே மசாலா தான். ரைட்? சாம்பார் பொடியின் மட்டும் தான் இருக்கும், அதுதான் போடணும். ரைட், ஆட் சாம்பார் மசாலா. சோ ஒரு காமனான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது வந்து நம்ம எவ்ரிடே நம்ம பாக்குற விஷயம் தான். இத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது we jumbled the statements in between. We missed some details in the first place. Right? Cut the vegetables அப்படின்னா we did not say what vegetables they are. மசாலா போடுங்க அப்படின்னு சொல்லும் போது we did not say what masala it is. சோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கிறத ஃபர்ஸ்டே பண்ணோம், which is not right. கடைசியா தான் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து யாரும் தாளிச்சு ஊத்த மாட்டாங்க, தாளிக்கிறது எல்லாமே கடைசி தான் பண்ணுவாங்க இல்லையா? சோ நம்ம எவ்ரிடே பாக்குற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே இது வந்து வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். we all know how the elders in our family make food. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதும் போது எதனால இந்த பிரச்சனை வருது? எதனால வந்து நம்ம சீக்வன்ஸை மாத்தி சொன்னோம்? சார் இந்த ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு சாம்பார் மசாலா போடணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி கரைசல் விட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ரைட். சோ சில வீட்ல அதுக்கப்புறம் தான் இந்த தாலோட இத மிக்ஸ் பண்ணணும், லாஸ்டா தாளிக்கணும். ரைட். சோ சிலர் வீட்ல புளி கரைசல் போடுவாங்க, சிலர் வீட்ல போட மாட்டாங்க. எங்க வீட்ல போடுவாங்க. சோ எல்லார் வீட்லயும் அது போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. ஓகே, எல்லார் வீட்லயும் புளி கரைசல் போட மாட்டாங்க. எங்க வீட்ல போடுவாங்க, எல்லார் வீட்லயும் போடுறது கிடையாது. ஓகே, சோ இந்த ஒரு காமனான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுதும் போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். இது நமக்கு தெரியும் போதே இது தெரிஞ்சிருக்கு, பட் நம்ம எழுதும் போது இவ்வளவு பிரச்சனை வருது. சோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பேர் சாம்பார். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை we broke down the problem statement into multiple small steps இல்லையா? இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாமா? நோ, இட் டேக்ஸ் டைம். ஸ்டீம் த தால் அப்படின்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 10 minutes டைம் இல்லையா? கட் த வெஜிடபிள்ஸ்னா அது வந்து இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 10 minutes. வெஜிடபிள்ஸை கட் பண்ணுனா கட் பண்றது மட்டும் கிடையாது, அதை வாஷ் பண்ணணும். அதுல எந்த பாத்திரத்துல வச்சு சாப்பிங் போர்டுல கட் பண்றோம், இல்லைன்னா
ஒரு பாத்திரத்தை திருப்பி போட்டு கட் பண்றோம் அப்படின்னா எந்த பாத்திரத்தை வைக்கிறோமோ இல்ல எந்த சாப்பிங் போர்டு வைக்கிறோமோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம அது மேல வச்சு கட் பண்ணோம் இல்லையா. ஸோ இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் நம்பர் 4ன்றது இட் மே சீம் லைக் அ ஸ்மால் ஸ்டெப், பட் இட் இன்வால்வ்ஸ் செவரல் அதர் ஸ்டெப்ஸ் லைக் வாஷிங் த வெஜிடபிள்ஸ் and then washing the chopping board, washing the knife. It involves multiple steps. இல்ல அருவாமனையில பண்றீங்கன்னா அருவாமனையை வந்து வாஷ் பண்றது, அந்த மாதிரி நிறைய இதுலயே வந்து ஒர்க் இருக்கு. ஓகே, தால் போடுறீங்க அப்படின்னாலும் தாலுக்கு ரேஷியோ இருக்கும். ஒரு டம்ளர் தால் போடுறீங்கன்னா இவ்வளவு வாட்டர் போடணும் அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கும் இல்லையா. அதெல்லாம் மெஷர் பண்ணி நீங்க போடணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 மே லுக் லைக் அ சிம்பிள் ஸ்டெப், பட் அந்த ஸ்டெப்லயே நம்ம பிரேக் டவுன் பண்ணோம்னா இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்மாலர் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் அபவுட் பிரேக்கிங் டவுன் a problem statement into multiple smaller units and then writing program for each of the smaller unit. இதுதான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்றாங்க. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்தோன்னே எழுதிட முடியுமா? இப்ப சாம்பார் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இன்னைக்கு வந்து I'll put the question in a different way. இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு வீட்டுல சாம்பார் வைக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அடுப்படியில போயிட்டு இல்லைன்னா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா சாம்பார் வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க சாம்பார் வைக்க ப்ரொசீட் பண்ணுவீங்களா இல்லைன்னா சாம்பார் வைக்கிற பிளானை டிராப் பண்ணிடுவீங்களா? டொமேட்டோ இல்ல, தால் இல்ல, ஸ்கிப் பண்ணிடுவோம் சார். ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ யூ வில் கோ வித் ஆல்டர்னேட் பிளான். வேற ஏதாவது குழம்பு வச்சிருவீங்க. அன்னைக்கு சாம்பார் வைக்க முடியாது. ஸோ பிஃபோர் ஈவன் இதெல்லாம் வந்து நீங்க சாம்பார் வைக்கணும்னு முடிவு பண்ண உடனே செக் பண்ணுவீங்களா இல்லைன்னா அடுப்பை பத்த வச்சுட்டு போய் பாப்பீங்களா? முடிவு பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணுவோம் சார். முடிவு பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணுவீங்க இல்லையா? சாம்பார் வைக்கணும்னு அடுப்பை பத்த வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பருப்பு இருக்கான்னு போய் தேடினேன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல பருப்பெல்லாம் வேக வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா தக்காளி இல்ல. தக்காளி இல்லாம சாம்பார் வைக்க முடியாது. அப்ப தக்காளிக்காக நான் கடைக்கு ஓட முடியுமா? அடுப்புல பருப்பை வேக வச்சுட்டு தக்காளிக்காக நான் கடைக்கு ஓட முடியுமா? இட் வில் டேக் டைம் இல்லையா? சோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் சால்விங் எனிதிங் யூ நீட் த பிளான். பிளான் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன். இதுதான் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங். இந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங். திங்க் பண்ணியாச்சு. திங்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத ரைட் இட் டவுன். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நான் இப்ப இங்க எழுதாம ஓரலா சொல்லிட்டு இருந்தேன்னா எந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் சொன்னேன் எந்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் ரைட் இட் டவுன் இன் அ வே தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியணும். இல்ல இதை வந்து நீங்க வேற யாருக்கும் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணும். ஓகே, அந்த மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் எழுதிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் சிம்பிள் ஸ்டெப்பா எடுத்து எழுதியிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு தான் அல்காரிதம். இப்ப நான் மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எழுதியிருக்கேன் இல்லையா? அதுக்கு பேரு தான் அல்காரிதம். அல்காரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வன்ஸ் எழுதுறது தான் வந்து அல்காரிதம். சாம்பார் வைக்கிறதுக்கு அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா அதுதான் நாங்க இப்ப மேல எழுதியிருக்கோம். திஸ் இஸ் ஹவ் வி ப்ரிப்பேர் சாம்பார். சாம்பார் வைக்கிறதுக்கு இதுதான் அல்காரிதம். இதையே பிக்டோரியலா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அது வந்து ஃப்ளோ சார்ட். அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றது நான் லேட்டர் நான் சொல்றேன். பட் மேல எழுதியிருக்கிறது இதுதான் அல்காரிதம். இந்த ஸ்டெப் இல்லாம இந்த ஒரு பிளான் இல்லாம என்னால சாம்பார் வந்து வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு தால் வந்து ஸ்டீம் பண்ணணும்னு எழுதியாச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும்னு எழுதியாச்சு. இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பொருள்லாம் வீட்டுல இருக்கா அப்படின்றத நான் போய் பார்ப்பேன். வீட்டுல இல்ல, ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்னா அது ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். இது ஸ்கிப் பண்ணக்கூடிய பொருள் இல்ல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரா இல்ல அப்படின்னா ஜீராவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் போட போறோம், அது இல்லைன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. பிரிஞ்சால் கிடையாது அப்படின்னா ட்ரம்ஸ்டிக்கையும் ரேடிஷையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. தாலே இல்ல அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாது. உப்பு இல்ல அப்படின்னா எந்த ஒரு பொருளா எந்த ஒரு சமையலா இருந்தாலும் உப்பு இல்லாம மேனேஜ் பண்ண
முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் எது எதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த சமையலை ப்ரொசீட் பண்ண முடியுமா முடியாதான்றத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுப்பை பத்த வைப்போம். இப்ப அடுப்பை பத்த வைப்போம்னு நான் சொன்னேன்ல, இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகேன்னு டிசைட் பண்றோம்னு சொன்னோம்ல, அந்த இடத்துலதான் ஆக்சுவல் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம பிளான் தான் பண்ணிருக்கோம், இன்னும் போய் காய்கறியை கட் பண்ண ஆரம்பிக்கல, பருப்பு எடுத்து கழுவ ஆரம்பிக்கல, ரைட்? இது வரைக்கும் எக்ஸிகியூஷன் நம்ம எதுவுமே பண்ணல, பிளான் தான் பண்ணிருக்கோம். பிளான் பண்றது வந்து இட்ஸ் அல்காரிதம். இத நீங்க ப்ரோக்ராமிங்கா எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டூயிங் ஆக்சுவல் எக்ஸிகியூஷன். பிளான் பண்ணியாச்சு, இனிமே ப்ரோக்ராம் தான் எழுதணும். பிளானிங்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்த ஒரு சீக்வன்ஸும் மாறல அப்படின்றப்போ இதுக்கு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்றது சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்ன்றது முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு எழுதிட்டு அது கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். இருக்கிற டீடைல்ஸ்லாம் நான் கரெக்டா கொடுத்துருக்கேனா, கட் த வெஜிடபிள்ஸ்னா என்ன வெஜிடபிள் முதல்ல போடல, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத நமக்கு நாமே ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு, இல்ல கூட வந்து டீம்மேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணிட்டு இது கரெக்டா இருந்துச்சுன்னா அண்ட் தென் வி கோ அண்ட் ரைட் த ப்ரோக்ராம். இதெல்லாம் ஸ்டெப்பே எழுதாம டைரக்டா நான் போய் சாம்பார் வைக்கிறேன்னு அடுப்பை பத்த வச்சோன்னா, அப்போ வந்து வீட்டுல உப்பு இல்ல தால் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இட் வில் பி டூ லேட். அப்போ உங்களோட என்டையர் பிளானையும் டிராப் பண்ணிட்டு ஆல்டர்னேட் பிளானுக்கு போகணும் இல்லையா? இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ முன்னாடியே பிளான் பண்ணணும். இதுதான் வந்து பிரேக்கிங் டவுன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ், ரைட்? ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்கா ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சிம்பிளான இதுதான், யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் இல்லைன்னா அன்மியூட் பண்ணி நோன்னு சொல்லுங்க. நோ சார். நோ சார். நோ சார். ஓகே, ஸோ நோ இஸ் ஆல்சோ an ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேட்டேன்னா, புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, எஸ் இஸ் ஆல்சோ ஆன்சர். இல்ல யாரோ சொல்லிட்டாங்க எனக்கு தான் புரிஞ்சிருச்சு நான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் த ஆன்சர். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, கோயிங் ஃப்ரம் ஹோம் டு காலேஜ். ஸோ வீட்ல இருந்து காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போகும்போது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஹேபிட் வந்து என்னன்னா, கூட்டமான பஸ்ல ஏற மாட்டேன். அட்லீஸ்ட் நிக்கிறதுக்காவது இடம் இருக்கணும். ஃபுட்போர்ட் அடிக்கிற பஸ்ல நான் ஏற மாட்டேன். நான் வீட்ல இருந்து காலேஜுக்கு போகணும். இப்ப நான் பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லைனா ஒவ்வொரு பஸ்ஸா போகும் இல்லையா? என் காலேஜுக்கு போற பஸ் மட்டும் தான் போகுமா? கிடையாது. என் பஸ் ஸ்டாப்பை தாண்டி எந்தெந்த பஸ் எல்லாம் போதோ எல்லா பஸ்ஸும் நிக்கும். அந்த ஸ்டாப்பிங்ல எல்லா பஸ்ஸும் நிக்கும். என்னோட பஸ் ஸ்டாப்ல எல்லா பஸ்ஸும் என் காலேஜுக்கு போகுமானா போவாது. ஓகே, என்னோட காலேஜ் டைமிங் வந்து ரிப்போர்ட்டிங் டைம். காலேஜ் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 o'clock, 9 AM. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீங்க எவ்ரிடே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தானே. என்ன பண்ணணும்? உங்க காலேஜ் பஸ்ல போகல, நீங்க கவர்மெண்ட் பஸ்ல தான் போறீங்க, உங்க காலேஜ் பஸ்ல போகல. இல்ல காலேஜ் பஸ்ல போறீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ்ல தான் போறீங்க. என்ன பண்ணணும்? சீக்கிரமா கிளம்பி போகணும் சார். ஓகே, சீக்கிரமா கிளம்பி போகணும். கிளம்பி எங்க போகணும்? பஸ் ஸ்டாப்புக்கா காலேஜுக்கா? பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் சார். ஏ go to the bus stop. பஸ் ஸ்டாப்க்கு போயாச்சு, நான் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டேன். அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் கூட்டம் இல்லாத பஸ்ல ஏறுவேன் சார். ஓகே, ஸோ க்ரௌட் இல்லாத பஸ்ல போர்ட் பண்ணோம் இல்லையா? போர்டு த பஸ் விச் இஸ் நாட் crowded.
ஸோ ஃபுட்போர்டு அடிக்காம உள்ள நிக்கிறதுக்காவது இடம் இருந்ததுன்னா நான் ஏறிடுவேன். ரைட், ஓகே. அடுத்து சார் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் இப்போ போனோம்னா அந்த ஸ்டாப்பிங்க்கு டிக்கெட் எடுக்கணும் சார். ஓகே, கெட் த டிக்கெட். ஸ்டாப்பிங்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அடுத்து அடுத்து சார் அது ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜுக்கு போற பஸ்ஸான்னு பார்க்கணும் சார். பஸ் கூட்டம் இல்லைன்றதுனால வந்த பஸ்ல ஏறிடக்கூடாது இல்லையா? ஆமா சார். பஸ் நேரா போய் ரைட்ல திரும்பிடும். ஆனா நான் நேரா போகணும் அப்படின்றப்போ அந்த பஸ்ல நான் ஏன் ஏறணும்? பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பஸ் நம்ம காலேஜுக்கு போகுமான்றத செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? செக் இஃப் த பஸ் கோஸ் வயா த காலேஜ். காலேஜ் வழியா போகுதா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்து கிரௌடடா இல்ல அப்படின்னா போர்ட் பண்ணிக்கணும், டிக்கெட் எடுக்கணும். வேற என்ன பண்ணணும்? காலேஜ் ஸ்டாப் வந்தானே இறக்கும் சார். காலேஜோட ஸ்டாப் வந்தானே இறக்கும் சார். ஓகே, கெட் டவுன் அட் காலேஜ் பஸ் ஸ்டாப். அடுத்து சார் காலேஜுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணுன்னே காலேஜ் வழி பார்த்து போகணும் சார். அப்பனா நம்ம காலேஜ் ரீச் அவுட் பண்ணிடலாம். ஓகே, வாக் டு த காலேஜ். பஸ் ஸ்டாப்ல இறங்கியாச்சு, காலேஜுக்கு நடந்து போயாச்சு. ரைட், இதுல வேற ஏதாவது பண்ணணுமா? சரி, இந்த ஸ்டெப் நம்பர் 5. இப்போ என்கிட்ட அடிக்கடி பேசினவங்க பேச வேண்டாம், பேசாதவங்க என்கிட்ட பேசுங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல நான் எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? நீங்க எல்லாருமே நாளைக்கு வந்து ஒரு கம்பெனில போய் பிளேஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நீங்க எல்லாருமே பேசணும். ஒரு 5 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்களே திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்னா அவங்களே பேசட்டோன்னு மற்றவங்களும் அமைதியா இருக்கக்கூடாது, நீங்களும் பேசணும். அவங்க 5 பேருக்கு வேலை கிடைச்சா போதுமா? உங்களுக்கு எல்லாம் வேலை வேண்டாமா? ரைட். இப்போ பஸ் வந்து காலேஜ் வழியா போகுதா அப்படின்றத செக் பண்ணணும். இதுக்கு வந்து 2 பாசிபிள் சொல்யூஷன் இருக்கும். ஒன்னு அந்த பஸ் காலேஜ் வழியா போகும், இன்னொன்னு காலேஜ் வழியா போகாது. காலேஜ் வழியா போச்சுன்னா ஏறணும், போகலன்னா என்ன பண்ணணும்? ஏறக்கூடாது இல்லையா? சோ ஏறாம என்ன பண்ணுவீங்க? ஏறல என்ன பண்ணுவீங்க? காலேஜ் ரூட் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சோ அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? சோ இதுல எஸ்னா காலேஜ் வழியா போகுது அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்பதான் அந்த பஸ் வந்து நீங்க கிரௌடடா இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு ஏறுவீங்க இல்லையா? உங்க காலேஜ் வழியா போற பஸ்ஸா இருந்தாதான் அதுல ஏறுவீங்க. இல்ல காலேஜ் வழியா போகல அப்படின்னா வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். காலேஜ் வழியா போகல அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ போர்டு த பஸ் விச் இஸ் நாட் கிரௌடட். இதுல வந்து 2 ஆப்ஷன். பஸ் கிரௌடடா இருக்கலாம், நாட் கிரௌடடா இருக்கலாம். கிரௌடடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பஸ் வந்து கூட்டமா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஏற மாட்டோம் சார். வேற மாட்டோம். ஏறாம என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம் சார். அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க. சோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். கிரௌட் இல்ல அப்படின்னா ஏறிடுவோம் சார். ஏறிடுவீங்க இல்லையா? போர்ட் த பஸ். ஸோ வீட்ல இருந்து நம்ம காலேஜுக்கு போறோம் அப்படின்னா இது நம்ம எவ்ரிடே நம்ம பாக்குற விஷயம் தான்.
அதுல இவ்வளவு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. இது வந்து நம்ம மைன்யூட்டா உட்காந்து எழுதும் போது டீடைல்டா நம்ம எழுதுறோம் அப்படின்றப்பதான் இதெல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும். ரைட். நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். எங்க வீட்டுல இருந்து காலேஜ் வந்து 25 கிலோமீட்டரு. 25 கிலோமீட்டர் போகணும்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? பிரைவேட் பஸ்ல போனா 30 மினிட்ஸ் சார். கவர்மெண்ட் பஸ்ல போனா 45 மினிட்ஸ் சார். ஓகே, 45 மினிட்ஸ். இந்த ரூட்ல பிரைவேட் பஸ் கிடையாது, கவர்மெண்ட் பஸ் தான். 45 மினிட்ஸ் ஆகும். நான் வெயிட் பண்ணி பார்த்து இப்ப டைம் 8:45 ஆயிடுச்சு. நீங்க வெயிட் பண்றதுன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்கல்ல? காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இல்லல்ல. சோ எத்தனை மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் வரை வெயிட் பண்ணலாம் சார். 10 நிமிஷம்ன்றது நீங்க உங்க காலேஜ் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததே 8:30. 8:40 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 8:30. அப்போ நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா? 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? 8:30 வரையும் வெயிட் பண்ணுவோம் சார். 8:30. அப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றது நாட் ரைட். கரெக்டா? ஆமா சார். சோ 9 மணிக்கு நான் காலேஜ்ல இருக்கணும்னா அந்த மேக்ஸிமம் 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறது நல்லது. 8:30க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போறது வந்து எனிவேஸ் லேட்டு. காலேஜ்ல ஆப்சென்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போறதுல அர்த்தமே கிடையாது. ரைட்? காலேஜுக்குள்ள போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9:15க்கு நான் போறேன், 9:30க்கு போறேன், அலோவ் பண்ண மாட்டாங்க, திரும்ப தான் அனுப்புவாங்க அப்படின்னா நான் ஏன் போனோம்? அதுக்கு நான் வீட்டுக்கே போயிடலாம். சோ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் போடணும். வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் பஸ்னா எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 8:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 8:30 மணியை தாண்டிருச்சுன்னா இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டுக்கே போயிடலாம். இதுதான் நீங்க ரெகுலரா பண்ணுவீங்க. கரெக்டா? ஆமா சார். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க காலேஜுக்கு போயிருவீங்கன்ற சினாரியோ மட்டும் நான் எழுதல. பஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ் கூட்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கூட்டமா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? 8:30 மணிக்குள்ள பஸ் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ இப்போ நான் எழுதியிருக்க இந்த அல்காரிதம் எந்த சிச்சுவேஷனுக்கு கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா? உங்களுக்கு பஸ் கிடைச்சாலும் ஒர்க் ஆகும், பஸ் கிடைக்கலனாலும் என்ன பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம். பஸ் கிரௌடா இருந்தா என்ன பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம், பஸ் கிரௌடா இல்லைன்னா என்ன பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம். எல்லா சினாரியோவும் இந்த நம்ம இப்ப எழுதியிருக்கிறது கவர் பண்ணிருக்கோமா? எஸ் சார். சோ ஒரு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்கே வந்து இதுதான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், நமக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. எவ்ரிடே நம்ம பண்றதுதான், நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது இது. ஆனா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பா பிரிச்சு எழுத போறோம் அப்படின்றதுதான் வெரி ஃபர்ஸ்ட். இட்ஸ் அ பேசிக் திங் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். இது இல்லாம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணவே முடியாது. ப்ரோக்ராமிங் இஸ் நாட் அபவுட் ரைட்டிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபார் லூப்போ இஃப் கண்டிஷனோ எழுதுறது வந்து ப்ரோக்ராமிங் கிடையாது. ஒரு ப்ராப்ளம சின்ன சின்ன யூனிட்ஸா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது தான் ப்ரோக்ராமிங். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஒருத்தர் தான் சொல்லிருக்கீங்க. அதர்ஸ்? நோ சார். நோ சார். நோ சார். ஓகே, சோ இப்போ இந்த அல்காரிதம் எழுதியிருக்கோம்ல, இந்த அல்காரிதம் வந்து நீங்க இப்ப சேது காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது சேது காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அல்காரிதம் வேலை செய்யுமா? பாத்திமா காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு வேலை செய்யாதா? காலேஜ் டைமிங் ஒரே மாதிரி இருந்தா செட் ஆகும் சார். ஓகே, இப்போ நான் டைமிங்கை மாத்தி போட்டேன்னா இந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகுமா? இல்லையா?
ஸோ நான் எழுதியிருக்க லாஜிக் ஒண்ணுதான். நான் வேற காலேஜ் நேம் போட்டாலும் இந்த லாஜிக் அதே தான். இந்த அல்காரிதம்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது என்னோட காலேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் எழுதியிருக்கேனா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. எந்த காலேஜ்ல இருக்கிறவங்க இருந்தாலும் இந்த சொல்யூஷனை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் ப்ரோக்ராமிங் இஸ் அபவுட். இத நம்ம எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது தான் ப்ரோக்ராமிங். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமிங்ல பேசிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஆன்லைன் கம்பைலர் ஒன்று நான் ஓபன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஒரு நிமிஷம். Okay, I will share my screen. ஸோ இது வந்து பைத்தான் ஆன்லைன் கம்பைலர்னு பேரு. ஆன்லைன் கம்பைலர்னா என்னோட கம்ப்யூட்டர்ல நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, இன்டர்நெட் வழியா ஒரு வெப்சைட் வழியா நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமா நான் ரன் பண்ண போறேன். அதுதான் வந்து ஆன்லைன் கம்பைலர். ஓகேவா? பைத்தான் ரன் பண்றதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிண்ட் உள்ள வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை ரன் பண்ணோம்னா ரைட் சைட்ல வந்து அவுட்புட் வரும். அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒரு வேரியபிள் 2 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். a = 5, b = 6, sum = a + b. 5யும் 6யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 11. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதி 5யும் 6யும் ஆட் பண்ணிட்டு என்ன வருது அப்படின்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ நான் இது ரிசல்ட்னு நான் போட்டுக்கிறேன் வேரியபிள் நேம. அடிஷன் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். a × b நான் போட்டேன்னா 30. a / b போட்டேன்னா 5 / 6 0.833. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங். இதுல இன்னும் நிறைய என்ன பண்றது அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு 5 to 6 monthsல ப்ரோக்ராமிங்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நான் வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் அதோட முடிச்சுக்கலாம். இப்போ 2 நம்பர் நான் 8 × 5 நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் இது வந்து மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த 8ன்ற மதிப்பு, இந்த 8ன்னு நான் டைப் பண்ணிருக்கேன்ல, இதோட வேல்யூ எப்பயுமே 8ஆ தான் இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட். 8ன்றது வந்து எப்பயாவது 9ஆ மாறப்போதா? இன்னைக்கு நான் 10 ரூபாய் நோட்டு கையில வச்சிருக்கேன் அப்படின்னா அதோட மதிப்பு 10 ரூபாய். அது நாளைக்கு காலையில எடுத்தாலும் 10 ரூபாய் தான், அடுத்த நாள் காலையில எடுத்தாலும் 10 ரூபாய் தான் இல்லையா? இப்ப அதே 10 ரூபாய ஒரு மணி பர்ஸ்ல நான் போட்டு வைக்கிறேன். நாளைக்கு அதுல வேற ஏதோ ஒரு நோட்டு போட்டு வைக்கிறேன். அந்த மணி பர்ஸோட மதிப்பு மாறுதா? இல்ல அது 10 ரூபாயா தான் இருக்கா? அந்த மணி பர்ஸோட மதிப்பு மாறுது சார். மாறுது இல்லையா? அதுல இருக்கிற அந்த 10 ரூபாயோட மதிப்பு மாறாது. ஆனா அதை நான் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கோம்ல, அதோட மதிப்பு அது கூட வேற என்ன இருக்குன்றத பொறுத்து மாறும். ஸோ அதோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேரு வேரியபிள். எந்த பொருளோட மதிப்பு வேரி ஆகிக்கிட்டே இருக்கோ அது வந்து வேரியபிள். ஓகே, வேரியபிள் அப்படின்னா
ஒரு பொருளோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது வேரியபிள். இல்ல மாறாது அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். சூரியன் வந்து கிழக்குல உதிக்கும் அப்படின்னா நேத்து கிழக்குல தான் உதிச்சுது, இன்னைக்கு கிழக்குல தான் உதிக்கும், நாளைக்கு கிழக்குல தான் உதிக்கும். அது கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. நேத்து மழை பெஞ்சுது அதனால இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு மழை பெய்யல அதனால நாளைக்கு பெய்யாம இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது மாறும். சோ நான் ஒரு கையில ஒரு 10 ரூபாய் நோட்டு வச்சிருக்கேன், ஒரு 100 ரூபாய் நோட்டு வச்சிருக்கேன்னா அது இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் அது 100 ரூபாய் தான், அதோட மதிப்பு மாறாது. ஆனா இதுவே வந்து நான் ஒரு மணி பர்ஸ்ல வைக்கிறேன் அப்படின்னா அந்த மணி பர்ஸ்ல கூட நான் என்னென்னலாம் வச்சிருக்கணும் அதை பொறுத்து அந்த மணி பர்ஸோட மதிப்பு மாறும், அது வேரியபிள். ஓகே, இப்போ பிரிண்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல எழுதிட்டு இருக்கிறது ப்ரோக்ராம், ரைட் சைட்ல எழுதிட்டு இருக்கிறது அவுட்புட். அதாவது ரைட் சைட்ல பிரிண்ட் ஆகுறது அவுட்புட், நான் லெஃப்ட் சைட்ல எழுதி இருக்கிறத நான் வந்து ப்ரோக்ராம் இப்ப எழுதிட்டு இருக்கேன், ரைட் சைட்ல அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ பிரிண்ட் 8 into 10 அப்படின்னா 80 அப்படின்றது ரைட் சைட்ல பிரிண்ட் ஆகும். இதுல 8ன்றது இது ஆல்வேஸ் 8 தான், 10ன்றது ஆல்வேஸ் 10 தான். இது மாறவே செய்யாது, இது கான்ஸ்டன்ட். இந்த 8 10 அப்படின்னு நான் போட்டிருக்கேன்ல இது கான்ஸ்டன்ட். ஓகே, இது ஆல்வேஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10 ரூபாயை நான் ஆல்வேஸ் கையில தான் எடுத்துட்டு போவேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த 10 ரூபாயை நான் ஒண்ணு பாக்கெட்ல வச்சுட்டு போவேன், பாக்கெட்ல வச்சுட்டு போவேன், இல்லைன்னா பர்ஸ்ல வச்சுட்டு போவேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர், இல்லைன்னா வீட்டுல வைக்கிறதுனா ஒரு டப்பாலேயோ இல்லைன்னா ஒரு டிராயர்லயோ எங்கேயோ நான் வச்சுட்டு போவேன். ஸோ ஐ நீட் அ பிளேஸ் ஹோல்டர். ஸோ அந்த பொருளை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அது வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த வைக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல அதுக்கு பேரு வேரியபிள். num1 ஒரு நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பர் 1 = 8 அப்படின்னு போட்டேன்னா இந்த 8 அப்படின்ற ஒரு நம்பரை ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எந்த இடத்துல வைக்கிறேன்னா நம்பர் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள்ல வைக்கிறேன், இதுக்கு பேரு வேரியபிள். ஓகே, நம்பர் 8 அப்படின்றத ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்தோட பேரு வேரியபிள். நம்பர் 8 அப்படி நம்பர் 1 அப்படின்றது வேரியபிள். நம்பர் 2 = 89 ஒரு பெரிய நம்பரா வச்சுக்குவோமே, இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரா வச்சுக்குவோம். ரிசல்ட் = நம்பர் 1 into நம்பர் 2 பிரிண்ட் ரிசல்ட். ஸோ இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு, இதை நம்ம ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் அதோட ரிசல்ட். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு வேல்யூ இதுதான். இப்போ இந்த நம்பர் 1ன்றது ஏன் வேரியபிள் அப்படின்னா இதுல 8க்கு பதிலா நான் 12ன்னு போட்டேன்னா நம்பர் 1ஓட மதிப்பு மாறிடுது இல்லையா? அதுல வேற வேல்யூ போடலாம், அப்போ அதோட மதிப்பு மாறிடுது. ஸோ இட்ஸ் அ வேரியபிள், ரைட்? இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு முன்னாடியே வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். ப்ரோக்ராமிங்னாலே இப்பதான் நான் கத்துக்கிறேன், பேசிக்ஸ் நான் இப்பதான் கத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். என்னோட ப்ரோக்ராம்ல இப்ப நான் எத்தனை வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? நான் எழுதியிருக்கிறது ஒரு 4 லைன் ப்ரோக்ராம் தான். எத்தனை வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? 2 வேரியபிள். எது எது? சார் 3 வேரியபிள் சார். எது எது? num1 num2 எஸ் ரிசல்ட். எஸ் ரிசல்ட். ஸோ 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். மொதல் நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள், ரெண்டாவது நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள், அடுத்து இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும்ல அதுக்கு ஒரு வேரியபிள். மொத்தம் 3 வேரியபிள். 3 வேரியபிள் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா நான் அடிஷன் போடுறேன். அடிஷன் மட்டும் மாத்திட்டு நான் கோடு ரன் பண்ணனா இந்த 2 நம்பரை சம் பண்ணி காட்டும். இது வந்து வெரி வெரி பேசிக் எக்ஸாம்பிள்.
ஓகே, ப்ரோக்ராமிங்ல இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி 12, 8, 89 அப்படிலாம் பண்ணக்கூடாது, யூசர் கிட்ட இருந்தே வாங்கி, அதாவது இப்போ இதை வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போறோம், இல்லைன்னா உங்க காலேஜ் ப்ரொஃபஸருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச 2 நம்பரை வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்புட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதையும் பண்ணலாம். இன்ட், ஸோ இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு இப்ப தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த சின்டாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்டர் நம்பர் 1, என்டர் நம்பர் 2. இந்த ப்ரோக்ராம் இப்ப ரன் பண்றேன் அப்படின்னா num1 equal to int of input of, ஓகே, இது வந்து இங்க சப்போர்ட் ஆகல போல இருக்கு. input not found. ஓகே ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து இங்க சப்போர்ட் ஆகல. நான் அடுத்து விஎஸ் கோட்ல ரன் பண்ணும்போது இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து என்ன பண்ணுன்னா, நானே வந்து இப்ப இந்த 8 அதுக்கப்புறம் இங்க ஒரு 2 நம்பர் போட்டிருந்தேன்ல, இப்படி போடுறதுக்கு பதிலா ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இன்னொரு நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணியோ இல்லைன்னா ஆட் பண்ணியோ எதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கட்டும் அதை வந்து காட்டும். ஓகேவா? சரி, இப்போ இதுல 2 நம்பரை ஆட் பண்ணிட்டு 66 பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி தான் ஆட் மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னா சப்ட்ராக்டும் பண்ணலாம், மல்டிப்ளையும் பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராமுக்கு மல்டிபிள் அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ சப்ட்ராக்ட் ஈக்குவல் டு num1 மைனஸ் num2 பிரிண்ட் sub. ஓகே, -50. இப்போ 66னா என்ன, -50னா என்ன, ஆட் பண்ணிருக்கா, மல்டிப்ளை பண்ணிருக்கா, என்ன பண்ணிருக்கு தெரியல. சோ இங்க sum is அப்படின்னு போட்டோம்னா படிக்கும் போது தெளிவா இருக்கும். subtracted result is இந்த மாதிரி போட்டோம்னா concatenate into to string. ஓகே, கமா போட்டுடலாம். இங்க கமா போட்டோம்னா ஓகே, sum is 66, subtracted result is 50. ஸோ இப்போ நமக்கு படிக்கும் போது புரியுது, இது 66ன்றது சம்மு, -50ன்றது சப்ட்ராக்ஷன், இது புரியுது. ஸோ இந்த மாதிரி டீடைல்டான இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இது வந்து வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். இது வந்து ஆக்சுவல் கிளாஸ் கிடையாது. இது புரியலன்னா பிரச்சனை கிடையாது. இது டீடைல்டா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே, ரைட், ஐ வில் ஸ்டாப் ஷேரிங். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஓகே, சோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து யாருக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்காக தான் சார். ரைட், அப்போ ஏதோ ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன், நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியல, யோசிச்சு பாக்குறீங்க, கொஞ்சம் கூட புரியல. கொஸ்டின் அப்பயே கேட்கணுமா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கணுமா, அடுத்த கிளாஸ்ல கேட்கணுமா? அப்பயே கேட்கணும் சார். அப்பயே கேட்டுறணும். ஏதோ ஒண்ணு புரியல அப்படின்னா அப்பவே கேட்டுறணும். அடுத்த கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கூடாது. ஓகே, இது சில டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த விஷயம் புரியல, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு போல இருக்கு, நமக்கு மட்டும் தான் புரியல அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. லாஸ்டா பார்த்தா தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கொஸ்டினை கேட்டுருவாங்க, இது எனக்கு புரியல அப்படின்றத கேட்டுருவாங்க. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அந்த அந்த விஷயம் யாருக்குமே புரிஞ்சிருக்காது. எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க என்ன நினைச்சாங்களோ அதே தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு போல இருக்கு, நமக்கு மட்டும் தான் புரியல அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரைட்? சோ உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்கணும். எப்படி ஒரு பந்தியில போய் உக்காந்துட்டு உங்களுக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து
பிரெட் அல்வா பிடிச்சிருக்குன்னா நீங்க கேட்கணுமோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்றப்ப நீங்க கேட்டுறணும். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங்கை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.